அனைவருக்கும் நமஸ்காரம். கடகராசி நேயர்கள், கடகராசி அன்பர்கள், தந்தையோட உறவோ மூத்த உறவோ சற்று இணக்கத்தில் குறை ஏற்படும். அதாவது நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படி இருக்கும். உங்கள் சொல் பேச்சு எடுபடாமல் போகும். கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய சொல் பேச்சு எடுபடாமல் போகும். ஆதலால் சொல்லில் கவனமுடன் இருங்கள். குறிப்பாக மூத்த பெண்கள் வழியில் கவனமாக இருங்கள். உதாரணம் பெரியம்மா, அத்தை, அதுக்கு அடுத்தது அம்மா, இது எல்லா வழிகளிலும் அல்லது மூத்த மகள், பெண்கள் வழியில் உங்கள் சொல் செல்லா காசாக ஆகும் அல்லது மதிப்பு குறையும் பெண்கள் வழியில். ஆதலால் பெண் தெய்வ கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கோ மழை மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது பெண்களுக்கோ முடிந்தவரை நீர்தானத்தை கொடுங்கள். உங்கள் சொல்வாக்கு சரிந்த சொல்வாக்கு ஏர்முகமாக இருக்கும். ஆக இந்த வாரம், இந்த மாதம், இந்த நாள், இந்த காலங்களில் கடகத்திற்கு சொல்வாக்கு கவனமுடன் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில். ஆதலால் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வத்திற்கு நீர் அபிஷேகம் செய்து வர உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும். இல்லை என்றால் சற்று காலதாமதமும் சற்று சறுக்கல்களும் இருக்கும். ஆகவே கடகம் சொல்லில் கவனம், சொல்வாக்கில் கவனம், அதே நேரத்தில் மூத்த உறவிடம் மட்டுமே கவனம் என்பதை கவனமுடன் இருங்கள், கவனமுடன் கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்கள், மூத்த உறவுகளுக்கு இப்போ உதாரணம், அப்பா பெரியம்மா ஒரு 5000 கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், 5000 கொடுக்காதீங்க. என்னால் முடிந்தது இந்தாங்க 3000 ரூபா கொடுங்க, அல்ல 5000 கொடுங்க. ஏனென்றால் மூத்த உறவு உங்களுக்கு செலவு வைக்கும், மூத்த உறவுகள் செலவு வைக்கும். அதுபோல பெண்கள் செலவு வைப்பார்கள். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக செலவு இருக்கும். ஆக செலவை கட்டுக்குள் வையுங்கள். கடகம் செலவுகள், விரயங்கள் அதிகமாக இருக்கும், சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும், மனம் போன விரயங்கள், மகிழ்ச்சியான விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த விரயத்திற்கு உட்படாதீர்கள். காலத்தையும் கடகத்தையும் கட்டுண்டு, அதாவது கணக்கிட்டு செயல்படுங்கள். உங்கள் சந்தோஷங்கள் மன நிறைவாக இருக்கும். குறிப்பாக பரிகாரமாக நீர்தானத்தை அழியுங்கள் அல்லது மோர் தானத்தை அழியுங்கள், அல்லது தொலைதூர பயணத்திற்கு சென்று வாருங்கள், அல்லது காலார கொஞ்சம் கடற்கரையோரமோ குளக்கரையோரமோ அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ 11 சுற்றுகள் சுற்றி வாருங்கள். உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கடகம் குதூகலிக்கும். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது, ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும், இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.